6th standard term 3 chapter 3ல perimeter and areaல exercise 3.1ல firstல third sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா L is equal to என்னன்னு தெரியாது B and P that is breadth and perimeter கொடுத்திருக்காங்க ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த லென்த் பிரெத்னு கொடுத்தாலே அது என்ன ஷேப்னு பார்த்தீங்கன்னா நீளம் அகலம்னு கொடுத்தாலே அது ரெக்டாங்கிள் அதாவது செவ்வக வடிவம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பெரிமீட்டர் சுற்றளவு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பெரிமீட்டருடைய அளவு என்னவோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ P is equal to 60 சென்டிமீட்டர் ரைட்டுங்களா. அடுத்தது பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா. ஸோ 2 into L plus B நீங்கள் கேபிட்டல்லையும் போட்டுக்கலாம் ஸ்மால்லையும் போட்டுக்கலாம் which is equal to 60. என்னென்ன வேல்யூஸ் தெரியுமோ அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ 2 into L தெரியாது பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 is equal to 60. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் டூ ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன் வந்துடும். ஸோ அப்போது L plus 15 is equal to 60. மல்டிப்ளிகேஷன் டூ ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். அப்போது L plus 15 is equal to டிவைட் பண்ணிங்கன்னா 13 கிடைக்கும். L வேணும்னா பக்கத்தில் இருக்கிற 15 ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ ப்ளஸ் 15 அடுத்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 15. ஸோ அப்போ 30 மைனஸ் 15. அப்போ எல்லுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 15. யூனிட் அலகு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ன்றதுனால இதையும் சென்டிமீட்டரை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அதாவது செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா L into B ஸ்கொயர் யூனிட்ஸ் ரைட்டுங்களா. ஸோ அப்போ எல்லுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 15. B தெரியாது அதுவும் B கொடுத்துருக்காங்க 15. L நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளவுதான் ஏரியாவுடைய வேல்யூ. இதுலேயே அடுத்த சம் ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா L கொடுத்துருக்காங்க ஏரியா கொடுத்துருக்காங்க பிரெத் அண்ட் பெரிமீட்டர் அதாவது அகலம் மற்றும் சுற்றளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எந்த வேல்யூ ஒன்று ஏரியா அல்லது பெரிமீட்டர் எது கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 ஸ்கொயர் மீட்டர். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா L into B அந்த ஃபார்முலாவை இந்த ஏரியாவுக்கு கீழே எடுத்து எழுதிக்கோங்க is equal to 120. என்ன வேல்யூ தெரியும்னு பார்த்தீங்கன்னா L. ஸோ அந்த வேல்யூவை போடுங்க தெரியாததை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க is equal to 120. ஸோ B வேணும் 120. எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் அதாவது 10க்கும் பிக்கும் நடுவில் என்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அல்லது 10 டேபிளில் கேன்சல் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது கீழே 1 வந்ததுன்னா டிவிஷன் இஸ் ஓவர். அப்போ B உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. யூனிட் எப்பவுமே மென்சுரேஷன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமானது யூனிட்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ அப்போ B is equal to 12 மீட்டர். அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர். ஸோ அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2 into L plus B ஏரியாவுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள்னு வரும். அதே பெரிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் யூனிட்ஸ்னு மட்டும்தான் வரும். ஸோ அப்போ 2 into L கொடுத்துருக்காங்க that is 10 plus B நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. அதை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கணும். முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்ச பிறகு தான் வெளியே மல்டிப்ளை பண்ணும். முதல்ல 2 into 10 பண்ணக்கூடாது ஓகேங்களா. இது பிட் மாஸ் அல்லது போர்ட் மாஸ் ரூல் கான்செப்ட் படி ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அப்போ 2 இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 22 கிடைக்கும். ஸோ 2வையும் 22வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44. யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் தான் போடணும். மீட்டர் ஸ்கொயரோ அல்லது ஸ்கொயர் மீட்டரோ போடக்கூடாது. ஸோ அவ்வளோதான் பெரிமீட்டருடைய வேல்யூ. ஸோ இதுலேயே லாஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெத்து கொடுத்துருக்காங்க ஏரியா கொடுத்துருக்காங்க லென்த் அண்ட் பெரிமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஏரியா கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபார்முலா அகெயின் L into B is equal to 20. L தெரியாது B உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 is equal to 20. அப்போ L என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20 divided by 4ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ L is equal to 4 டேபிள் ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். இப்போ 4 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். யூனிட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் அடி அல்லது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா P that is பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா 2 into L plus B பெரிமீட்டர்னா வெறும் யூனிட் மட்டும்தான் எழுதுவோம். ஸோ அப்போ 2 into L கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 5. B என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க முதல்ல மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை ப்ராக்கெட்டை பார்க்கணும்னா ப்ராக்கெட்டை தான் முதல்ல முடிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 plus 4 9. அப்போ 2வையும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 18. யூனிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட். ஸோ அப்போது பெரிமீட்டர் சுற்றளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 ஃபீட். அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். தேங்க்யூ.